படித்த நண்பர்கள் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இல்லைன்னா பெரிய பெரிய பொசிஷன் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளை குறை சொல்றதுக்கும் நம்மளை மெருகேற்றுறதுக்கும், நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, அரசாங்கம் அப்படி இருக்குது, இவர் இப்படி இருக்கிறாரு, எல்லாரும் பயங்கரமாக அட்வைஸ். இவர் சாணக்கியர் தோத்தார் அது மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க வெளியே. சரிப்பா நீங்கள் வாங்க, போராட்டத்துக்கு வாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இப்போ ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப கவலையோடு பார்க்குறது உண்டு. ஏன்னா நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர்கள், நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களும் பெரிய படிப்பு இல்லாதவங்களும் தான் இருப்பாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படித்தவங்க கரை வெட்டியெல்லாம் போட்டு நல்ல ஜோராக வந்து நிற்பாங்க. ஐயோ படித்த மக்கள் இல்லையப்பா, படித்த மாவட்டம் இவ்வளோ பெரிய குமரி மாவட்டம், படித்த மக்கள் யாருமே சட்டமன்றத்துக்கு போகிறது இல்லையே, அரசியலுக்கு வர்றது இல்லையேன்னு பார்த்தோன்னா உண்மையில அதுதான். ஏன்னா கட்சி பணிகளுக்குன்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி படித்தவங்க யாரும் வரவே மாட்டாங்க. பாவம் அந்த படிப்பு கொஞ்சம் கம்மியானவங்க, அவங்களுக்கு தான் அந்த வெறியும் அந்த கஷ்டத்தையும் மீறி அந்த கட்சி பணிகளை செய்கிறதுக்காக களமிறங்கு ரெடியாக இருக்கிறவங்களையே அந்த படித்தவங்க, எல்லா புள்ளி விவரங்களும் தெரிஞ்ச படித்தவங்க, நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி குதர்க்கம் பேசுகிற நல்லவங்க, பெரும்பாலும் மக்கள் காகித லெவலில் எழுதுறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி வெளியில் இறங்கி போராடுறதுக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. ஒரு நிதி கொடுங்க, அதையாவது கொடுங்கன்னா தரமாட்டாங்க. ஆனால் உட்காந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பரவாயில்ல, இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்து இந்த சமுதாயத்துக்காக தான் உழைக்க போகிறோம். அட்லீஸ்ட் நீங்கள் குறை சொல்லாவிட்டாலும் என்னை போன்ற இளைஞர்கள், என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் இதை மாதிரி ஒரு அரசியல் களத்துக்கு வரும்போது தயவு செய்து ஆர்ப்பரித்து அரவணையுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜனநாயக ஊழல் விடுதலை முன்னணிக்கு நிறைய சமூக ஆர்வலர்கள், தேச நலன் மிக்க நண்பர்கள், நிதியுதவி அளிக்கும் வள்ளல்கள் தேவைப்படுகிறார்கள். தயவு செய்து இந்த ஜனநாயக ஊழல் விடுதலை முன்னணியை உங்கள் ஊழலுக்கான உங்கள் கருவியாக பயன்படுத்தி ஆதரவளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய அளவில் இல்லை மாவட்ட அளவில்